Hi, future millennials. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நம்ம வந்து நேற்று ஆக்சுவலாக ஸ்விங் ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தோம். அது நம்ம எதிர்பார்க்கல இன்றைக்கே அது வரும்ன்ட்டு. பட் நான் வந்து ஒரு நெக்ஸ்ட் 10 டேஸ்ன்ற மாதிரி தான் அந்த வியூ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் கேப் அப் ஆச்சு. ஸோ அங்கேயுமே நான் வந்து சொன்னேன் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பிடிஹெச் ப்ரீவியஸ் டே ஐயும் அந்த ஐபிஐயும் ஓவர்லாப் ஆகும்போது அங்கேயும் சொல்லுங்கள் ஒரு சின்ன கேண்டில் ஃபார்ம் இருந்தாலும் வந்து ரிவர்சல் ஈஸியாக வந்துடும்ட்டு. அதேமாதிரி அந்த கேண்டிலும் ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா, ஃபார்ம் ஆகி அந்த லோ உடச்சோடனே சரசரன்னு கீழே வந்துச்சு. அப்புறம் என்ன பியூட்டி அப்படின்னா கரெக்டாக அந்த கேப் ஃபில். ஓகேவா, அங்கேயுமே வந்து நானுமே சொன்னேன் ஆல்மோஸ்ட் வந்து டெஸ்டட் சப்போர்ட் தியரிஸ்ட்டு. அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் குரூப்லேயே வந்து நான் அதுக்கப்புறம் தான் வியூவை போட்டேன். ஸோ அங்கே ட்ரேட் வந்து ஷார்ட் ட்ரேட் முடிஞ்சிச்சு. ஸோ லாங்ஸ் எடுக்கிறதுனா திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த இதில் வந்து வாய்ஸ் நோட்டில் போடும்போது ஸோ நேற்று எடுத்ததை புக் பண்ணியாச்சு. ஸோ திரும்பியும் காலையில் வந்து ஒரு ஷார்ட் ட்ரேட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எல்லா வியூ முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்றதான் சொன்னேன். அது அதுக்கேற்ற மாதிரியே அப்படியே பக்காவாக போச்சு. ஓகேவா, ஸோ நான் எதிர்பார்த்தது எல்லாமே வந்து நல்லாவே போச்சு. அதே மாதிரி மேலே வரும்போது வந்து இந்த சேனலில் ஓகேவா, இந்த சேனலில் இந்த கேப் ரெசிஸ்டன்ஸ் நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் டார்கெட் ஒன்று சொல்லியிருந்தீங்க அவருக்கு கேப் ரெசிஸ்டன்ஸ்னு. ஸோ அந்த இடம் எல்லாம் மீட் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 90 பாயிண்ட் 100 பாயிண்ட் வந்து கீழே வந்துச்சு. ஸோ லாஸ்ட் க்ளோசிங்காக பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக மேலே இருந்துச்சு. பட் செட்டில்மெண்ட் வந்து அது பார்த்தீங்கன்னா 689 தான் ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் இங்கேருந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மால் டைம் ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன டைம் ஃப்ரேம் பார்க்க சொல்லுவாங்க 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா செல் வந்துச்சு. இந்த இதை பேஸ் பண்ணி செல் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஐ தாண்டிச்சுன்னா ஓகேவா இந்த செல் வந்து போயிடும். ஸோ இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது இல்லை அந்த சேனலோட லோவர் லெவலில் இருக்கும். ஸோ இதுவாக இருக்கும் பட்சத்தில் பட் என்ன தான் லோவர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் செல்லு மாறிச்சு. பட் ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னாலும் அகைன் மார்க்கெட் செல்லு தான் இருக்கு. ஏன்னா காலையில் நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே வரும். ஏன்னா ஸ்விங்கே வந்து எங்கே இருக்குன்னா 23,997 தான் ஸ்விங் ரிவர்சல் பாயிண்ட் இருக்குது செல்லுக்கு. ஸோ அது வரைக்கும் கூட இன்னும் 300 பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த 300 பாயிண்ட்டுக்கு மேலே தான் வந்து புல்லிஷாக மாறும். ஸோ பட் ஆனால் தான் நாங்கள் வந்து சப்போர்ட்டில் இங்கே லாங் எடுத்தோம் வேற ஒரு ஐடியா பேஸ் பண்ணி. ஸோ அது நல்லா போச்சு. ஸோ அகைன் கமிங் பேக் டு நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றும் இல்லை. இப்போ ட்ரம்ப்பும் சைனீஸ் பிரசிடென்ட் ஐயும் வந்து 2 நாள் மீட்டிங்கில் இருக்காங்க. ஒரு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது. அதை பேஸ் பண்ணி தான் போவோம். இன்னொன்று நம்ம எப்பவுமே பார்க்குற மாதிரி தான் க்ரூடு தான். ஓகேவா, க்ரூடு வந்து அப்படியே 100 ரூபாயிலும் நின்றுட்டே இருக்கு. மார்க்கெட் மேலே ஏறினா கூட நான் இது கீழே வந்துடும் பார்த்தேன். ஏன்னா பியூஸ் ஆயில் வந்து அப்படியே நின்று இருந்தது. ஓகேவா, க்ரூட் அப்படியே நின்றுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து ஃபேவர் இருக்காது. அப்புறம் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து இன்ஃப்ளேஷனும் வந்துச்சு. ஸோ பயங்கர ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி தான் வந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. வெளியில் எடுத்து போகிறது. இப்போ யூஎஸ்க்கு மற்ற யூரோப்புக்குலாம் கொடுத்துருந்தோம்ல. ஸோ அந்த சுகரை வந்து பேன் பண்ணுறதா சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. அதனால எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ அதோட எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி வந்து முன்னாடி வரைக்கும் ரெஸ்ட்ரிக்டடாக வச்சிருந்தாங்க சுகர். இப்போ வந்து ப்ராஹிபிட்டடாகவே மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஸோ இதான் நியூஸ் ப்ரெஸ் பண்ணல. ஸோ இப்போ இங்கேருந்து எனக்கு எங்கே ஆகும்னா எனக்கு தெரியல, பெருசாக ஒன்றும் ஐடியா இல்லை. இந்த சேனலுக்குள்ளே நிற்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ஹை தாண்டி மேலே போச்சுன்னா ஃபர்தராக மேலே போவோம் அப்படின்னு மட்டும் வச்சுப்போம். ஸோ இவ்வளோ தான். இப்போ யூஎஸ் மார்க்கெட் அது நீங்கள் எதை ட்ராக் பண்ணுறீங்களா? நான் ஜென்ரலாக வந்து வெறும் இந்த கமாடிட்டி மட்டும் தான் ட்ராக் பண்ணுறேன் இதையும். அப்புறம் அந்த யூஎஸ் ஈரானோட நியூஸ். ஸோ அதோட நியூஸை பேஸ் பண்ணி தான் இது ரியாக்ட் ஆகும். ஸோ ஒருவேளை அது கூல் ஆஃப்ன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக யூஎஸ் ஆயில் கீழே வந்துடும். இல்லை பிரச்சனை வெடிக்குது அப்படின்னா யூஎஸ் ஆயில் ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்கறது. ஸோ அகைன் நான் எக்ஸ்பெக்டேஷன் தான் தான் சொல்கிறேன். இன்னும் ஒரு நாள் 2 நாள் தான் இருக்குது. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீக்கெண்டாக வந்துடும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால நீங்கள் ஷேர் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்றது தான். கமிங் பேக் டு நம்ம பொசிஷன்ஸ் வந்து பார்க்கும்போது நம்ம டீச் பண்ணுவோம்ல, நம்பர் ஒருத்தரோட டீச் பண்ணுற சொல்லி ஒரு அக்கௌண்ட் காமிக்கிறாங்க. ஸோ அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 36 ரூபா ப்ராஃபிட். ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. எம்டிஎம் லாஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸில் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஸோ சம்மர் அரௌண்ட் 40-42 வந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே. 36 வச்சுக்கோ. அது ஏன் குறைஞ்சதெல்லாம் கணக்கு பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 36 வந்துச்சு. அந்த பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி அதே தான். 19th வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செல் பண்ணியிருந்தேன் அந்த 26க்கு மேட்ச் பண்ணி. அது பொசிஷனாகவே பார்ப்போம். நேற்று பார்த்தவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இப்போ வந்து எங்கிட்ட வர இந்த ஸ்டாட்லி மட்டும் தான் வச்சிருக்கேன். ஸோ ஸ்டாடெல்லாம் ஸ்டார்ட் பண்ண பொசிஷனு அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா செல் பண்ணியிருந்தேன். ஓகேவா, ஏன்னா 26ஓட பொசிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். அது உள்ளே இருந்துச்சு. அதுக்கான ப்ரொடெக்ஷனுக்கு பதில் இதை செல் பண்ணிட்டு இது எப்போ கட் பண்ணுறோம் அப்போ வந்து நவுத்தி போடணும் அப்படின்ட்டு. இப்போ அங்கே எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நேற்று வந்து இந்த ரேட்டில் இருந்துச்சு. இப்போ நல்லா கரைஞ்சிச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த புட்டு 23 புட்டு வந்து நான் ஆல்ரெடி 33 ரூபாய்க்கு வாங்கினேன். நல்லா போயிருந்தது. அது 66 ரூபா புக் பண்ணிட்டு ஸோ இங்கே மட்டும் ஜம்ப் பண்ணிட்டேன். ஸோ அந்த காலை கட் பண்ணிட்டு இங்கே ஜம்ப் பண்ணிட்டேன். ஸோ பே ஆஃபாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ பே ஆஃபாக பார்க்குறோம் அப்படின்னா நேற்று நான் சொன்ன ஞாபகம் இருக்கா, 40 ரூபா வந்து 2-3 நாள் வந்து அந்த பொசிஷன் கீழே போயிடுச்சுட்டு. இப்போ இந்த பொசிஷன் வந்து
இப்போ இப்படி தான் இருக்குது. ஸோ இது இல்லாமல் நான் வீக்லி வேறு கொஞ்சம் அடிஷ்னலாக செல் பண்ணி வச்சிருக்கேன். நான் அது ட்ராக் பண்ணல. பட் இதுவே ப்ராஃபிட் தான். இந்த ப்ராஃபிட் இல்லாமல் அதுவுமே ப்ராஃபிட் தான். ஸோ அப்படி இருந்தது. அப்புறம் அந்த ஜூன் ஸ்டாடலில் ஒரு கொஸ்டின் இருந்த ஞாபகம் இருக்கா? அதுவும் நல்லா வந்து கரைஞ்சிச்சு. ஸோ அது நல்லா கரைஞ்சிச்சு. ஸோ அது பிஎஃப் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அது ஒன்றும் பெருசாக பண்ணல. அதுவும் நல்லா தான் கரைஞ்சது. ஸோ இது எப்படி இருக்குது? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19th மே ஸ்டாண்டில் வந்து நான் அப்படியே தான் வச்சிருக்கேன். ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ இப்போ நாளைக்கும் நாளைக்கும் வந்து ஒன்று ஃபுல்லாக டைப் பண்ணணும், அப்படி இல்லைனா பாதி புக் பண்ணுற வேண்டி தான் அப்படின்ற ஆங்கிளில் வச்சிருக்கேன் இந்த பொசிஷனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வேறு என்ன இருக்குது? ஆ ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஜூனில் வந்து லேடர் மட்டும் இனிஷியேட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இது 2 நாள் மட்டும் இனிஷியேட் பண்ணியிருந்தேன். இதில் ஒன்றும் பெருசாக எம்டிஎம்மாக இல்லை. மார்க்கெட் மேலே போனால் கூட ஏன்னா இப்போ லேடர்னா எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இது வந்து இந்த ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கும். பொசிஷன் இப்படி இருக்கும். மார்க்கெட் நல்லா மேலே போச்சு. 2 நாளாக மேலே போயிருந்தா இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து ப்ராஃபிட் இருக்குது. அந்த ப்ராஃபிட்டுக்கு தான் இந்த லாஸ் இருக்குது. ஸோ அதனால ஒன்றும் பெருசாக இப்போ தான் 23,800 தொடுது. ஓகேவா? இந்த நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டே தான். செகண்ட் டார்கெட் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால ஃபஸ்ட் டார்கெட் சஸ்டைன் ஆகி மேலே போக ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் இது அட்ஜஸ்ட்மெண்ட்டாக பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ப்ராஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் போக ஆட்டோமேட்டிக்காக டாடர் பிஇ வந்து இந்த மாதிரி வந்துடும். இந்த பொசிஷன் நான் என்ன ட்ராக் பண்ணல. நான் நாளைக்கு ட்ராக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி, இதில் இல்லைல்ல. ஓகே, சரி நான் மாற்றிட்டேன். ஆக்சுவலாக இதில் பார்க்கணும். இதில் வந்து ஜூனில் என்ன வச்சுருந்தேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜூனில் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராங்கில் வச்சுருந்தோமா. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து நான் ஆக்சுவலாக புட்டு ரேஷோ வந்து இனிஷியேட் பண்ணேன். ரொம்ப லேட்டாக தான் இனிஷியேட் பண்ணேன். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லெக்கு விட்ருங்க. இது வந்து அந்த ஸ்டாண்டர்டோட லெக்கு, அதை விட்ருங்க. மீதி இது மட்டும். ஓகேவா? இதில் லாங்கு. ஸோ இப்போ 24,500 லாங்குன்னா இங்கே உள்ளே போவோம். ஸோ 23,200 ஃபஸ்ட்டு செல்லு, அதுக்கப்புறம் 22,700 அடுத்த செல்லு. ஸோ இப்போ இப்படி இருக்கும் பே ஆஃப். இப்படி சின்ன லாஸ் வந்து இப்படி சின்னதாக இருக்கும் பே ஆஃபாக பார்த்தீங்கன்னா. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 953க்கு வாங்கியிருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி தான். இப்போ இந்த லெக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 3000 லாஸ் இருக்குது. பட் ஆனால் இது ஒன்றும் பெருசாக இருக்குது. நான் மேலே போனாலும் இது ஃப்ளாட்டாக தான் இருக்கும். நான் லாஸ்ட் டைம் லேடராக கிரியேட் பண்ணும்போது என்ன பெட்டர்மெண்ட் இருக்குன்றது நம்ம ஸ்விங் ட்ரேடிங் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி தான் பொறுமையாக இனிஷியேட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது தான் இப்போ இந்த பொசிஷன். ஸோ தான் ஆக்சுவலாக இந்த டிஃபரன்ஸ் தான் எனக்கு இன்றைக்கி எம்டிஎம் லாஸ் டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், லாஸ்ட் மினிட்ல வரும்போது. ஸோ இப்போ இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான், வேறு எதுவும் என்கிட்ட பொசிஷன் இல்லை. அகைன் கம்மிங் பேக் டு நம்மளோட பொசிஷன். ஸோ என்னோட ஆலிஸ் ப்ளூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக 13. ஓகேவா? நேற்று வந்து இதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்து இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அதில் ரிலையன்ஸ் ட்ரேடாக பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் நான் பொசிஷன் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினே வருது. ஸோ அது மேபி இந்த வீக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்துட்டு கட் பண்ணிடணும். ஏன்னா ஸ்டாக்ஸ் வந்து லாஸ்ட் வீக் வரைக்கும் கேரி பண்ண போக முடியாது. எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் வரும். இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் 19th இருக்க பொசிஷனு அதுவும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இன்றைக்கி எம்டிஎம் ப்ராஃபிட்டாக தான் இருக்குது. அது பொசிஷனாக பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்ட்ராங்கிள் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26th வந்து 26ல இன்றைக்கி ப்ராஃபிட் தான். ரெண்டு நிஃப்டி 26 எடுப்போம். நிஃப்டி 26 எடுத்தீங்கனாலும் நிஃப்டி 26லேயும் வந்து இந்த ரேஷோ இந்த ஸ்ட்ராடல் தான் வச்சுருந்தேன். அதுவும் ப்ராஃபிட் தான். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் நம்ம பெருசாக ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறதுல ஒரு எம்டிஎம் மட்டும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே கன்சர்வேட்டிவாக ஒரு அக்கௌண்ட் பண்ணுவோம்ல, கன்சர்வேட்டிவாக பண்ணுவோம்ல ஏற்றாம்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அதில் இன்றைக்கி வந்து ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஓவராலாக எந்த ஃபில்டரும் பண்ணாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 5400 ப்ராஃபிட் தான் வந்துருக்கு ஓவராலாக. ஸோ அதை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ 19th மேலே இருக்க பொசிஷன் வந்து நான் ஆக்சுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நான் நேற்று சொல்லும்போது நல்லா சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? ஆக்சுவலாக அந்த அடிஷ்னலாக செல் பண்ணியிருந்தேன். அடிஷ்னலாக தூரமாக ரேஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு ஸோ 23,500 செல் பண்ணிட்டு வெளியில் வந்து 24 ஓகேவா 24,200 அப்படிலாம் செல் பண்ணி வச்சுருந்தேன். இது ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 லாட்டு 5 லாட்டு இது ஒரு 3 லாட்டு அப்படின்னு சொல்லி நிறைய செல் பண்ணிச்சுன்னா இதில் 2 லாட் மட்டும் இருந்துச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், மார்க்கெட் நல்லா மேலே வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து அந்த சைடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் புக் பண்ணிட்டு இதில் வந்து அப்படியே ஆவரேஜ் மட்டும் பண்ணி விட்டேன். அது பே ஆஃபாகவே பார்த்துக்கலாம். பே ஆஃபாகவே பார்த்துட்டு அப்புறம் ப்ரொடெக்ஷன் மட்டும் டைப் பண்ணி விட்டேன். இதை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் இருக்கிறது வந்து இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நேற்று இருந்ததை விட இன்னைக்கு வந்து இன்னொரு இப்படி இருக்குது. பொசிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ இங்கே ரிஸ்க் ரிவார்டுன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை நாளைக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி எப்படி வச்சுக்கலாம். ஸோ ஒரு வேலை இந்த தாண்டி போகுது. ஸோ நான் சொன்ன மாதிரி சார்ட்டில் சொன்ன மாதிரி ஹை தாண்டுது அப்படின்னா ஒன்று இந்த ரிஸ்க்கை தூக்கி ஃபுல்லாக தூக்கி போட்டுருணும். இல்லை அப்படி நிற்கிது அப்படின்னாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து ரெண்டுத்தையுமே தூக்கி பாதி குறைச்சி விட்ற வேண்டியதான். ஸோ இதான் வந்து அதோட கூட நான் ஆல்ரெடி வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து எம்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நேற்று நெகட்டிவ் இருந்துச்சு. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து 6000 ரிகவர் ஆயிருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 26th பொசிஷன் 26th மேல பொசிஷன் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு 600 தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ரொடெக்ஷனை மொத்தம் மாற்றி உள்ளே போட்டிருந்தேன். ஏன்னா பொசிஷனாக பார்த்தீங்கன்னா அது இப்படின்னு இருக்கும். நேற்று வந்து தூரமாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ நேற்று வந்து இந்த இடம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டேன்னா இது கிட்டத்தட்ட
தோராயமாக சென்டராக வருது. அதனால என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஹைட்டுக்கு இந்த ரிஸ்க்கை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு ஃபர்தராக இப்போ சொன்ன மாதிரியே சார்ட்டில் ஹையர் ஆகி போச்சுன்னா இந்த ரிஸ்க்கும் தூக்கி உள்ள போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். இதான் கோல். ஸோ ப்ராஃபிட் வந்து திரும்பி வந்துச்சு. நேற்று முந்தா நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 17 ரூபா 18 ரூபான்னு போயிருந்தது. ஸோ இதுவும் நேற்றுலேருந்து அப்படி கொஞ்சம் ரிகவரி சென்டராக இருந்துச்சு. இப்போ இதுக்கப்புறம் இங்கே நிற்கிதா, ஏன்னா இப்போ டவுன் சைட் ரிஸ்க் நல்லா வந்துச்சு. இப்போ டவுன் சைடு எவ்வளோ கீழே போனாலும் அது வந்து இருக்கிற ப்ராஃபிட் வந்து குறையாது, கம்மியாகாது, ஜீரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ பொறுமையாக தான் பில்ட் ஆகும். ஸோ இது அது இல்லாமல் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொசிஷன் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். அது நான் இங்கே ட்ராக் பண்ணல. ஸோ நான் இப்போதைக்கு இந்த 2 பொசிஷன் தான் ஓப்பனில் இருக்கு. ஜூனில் வந்து பி லேடர் ஒன்று எடுத்துருக்கேன். ஸோ இது அது பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிடும். ஸோ அதான் நான் எப்பவுமே எடுக்கிற மாதிரி தான். ஜூனோட லேடர் வந்து ஸோ இப்போ இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா நெகட்டிவ்ல இருக்கு நெட்டுக்கு. நீ தான் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் பொசிஷனாக பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பொறுமையாக இருக்கும். மேலே வந்து ஃபிக்ஸ்ட் ரிஸ்க்காக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே நல்லா வந்தால் கூட அதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு மாதிரி எடுத்து போடலாம். இந்த ரேஷியோ இப்படி மாற்றி ஓகேவா, பிபி இப்படி மாற்றிக்கலாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் கூட. இல்லைன்னா தேவையில்லை, பொறுமையாக கூட வச்சுக்கலாம். இந்த ரிஸ்க் ஓகேன்ற மாதிரி வச்சிருந்தீங்கன்னா பொறுமையாக வச்சுக்கலாம். இப்போ இது எவ்வளோ கீழே போனாலும் வந்து கீழே வர தான் ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆகும். இப்போ ஒரு நாள் 2 நாள் கழிச்சு ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் இறங்க ஆரம்பிச்சதுனாலுமே ப்ராஃபிட் வரும். இல்லை அங்கேயே நின்னாலும் ப்ராஃபிட்டாக தான் வரும். ஸோ இந்த பொசிஷன் வந்து ஜூன் பொசிஷன்றதுனால இப்போ நீங்கள் சும்மா ஐவி சேஞ்ச் ஆகாமல் இன்னொரு அடுத்த வாரம் இதே டைமுக்கு பார்த்தோன்னு வச்சுங்களேன். ஸோ அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்ல இவ்வளோ ரேஞ்ச் வந்துடும். ஸோ மேலே போனாலும் வந்து 24க்கு மேலே தான் நம்மளுக்கு லாஸ் வர ஆரம்பிக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 22,360 வரைக்கும் தாங்கும். ஸோ அப்போ பொறுமையாக பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அதே மாதிரி தான். ஸோ இந்த ஸ்ட்ரைக்கு தாண்டும் போது இந்த ஸ்ட்ரைக் சோல் ஸ்ட்ரைக் இருக்குல்ல, அது கிட்ட வரும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். இந்த ஐடிக்கு ஈக்குவலாக வச்சிருவேன். அதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே போச்சுன்னா எடுத்துட்டு உள்ள போடுவோம். அதுதான் அதுவும் பேஸ்ட்டாக வச்சிருக்கேன். ஸோ அதுதான் எப்படி என்ன போகுது எப்படி நடக்குதுன்றதை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வேளை இன்னும் இப்படி வருதுன்னா ஸோ நம்ம வந்து இதையும் வந்து பிரித்து இப்படியும் வச்சுக்கலாம். ஸோ இப்படியும் வரும். இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் கம்மி பண்ணுறதுனால இப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ அது இன்னும் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து தான். ஸோ இதான் வந்து ஐ திங்க் இன்னோட அப்டேட் என் சைட்லேருந்து எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இது பார்த்தாச்சு. இப்போ இதுலேயும் வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஜூனும் பார்த்தாச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து 300 பாயிண்ட் மேலே ஏறி இருக்கு. ஓகேவா, உங்களுக்கு 340 பாயிண்ட் மேலே இருக்கு. ஸோ எம்டிஎம்மாக ஒன்றும் நம்ம பெருசாக அடி வாங்கலாம். அப்போனா இந்த பவுன்ஸ் வந்து நம்ம அக்காமடேட் பண்ணிட்டோம், பொசிஷனாகவே அக்காமடேட் பண்ணிருக்கோம் அப்படின்றது தான் இருக்குது. இப்போ நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்றது மட்டும் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ட்ரிகராக பார்த்துட்டு மேலே போச்சு அப்படின்னா அங்கே மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இல்லைன்னா வந்து நாளைக்கு எண்ட் ஆஃப் தி வந்து வெயிட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோவில் கமெண்ட்டாக போடுங்க. இல்லை ரொம்ப பெரிய டவுட்டாக இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டாவோ இல்லை பர்சனல் மெசேஜாக கூட போடுங்க. ஸோ உங்கள் டவுட்டுக்கு வந்து நான் ரைஸ் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு வீக்கெண்ட் இருக்குது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரம்போட சைனீஸ் பிரசிடென்ட்டோட மீட்டிங் இருக்கிறதுனால நாளைக்கு பொசிஷன் ஒரு நீங்கள் கேரி பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப கம்மியாக கேரி பண்ணுங்க. அப்படி இல்லைனா ரிஸ்க் டைட்டாக வச்சு கேரி பண்ணுங்க. இல்லைனா பெட்டர் கேரி பண்ணாதீங்க. மண்டே பார்த்துங்க. ஸோ இது மட்டும் மைண்டில் வச்சுங்க நாளைக்கு ஒரு நாளைக்கு. ஏன்னா திடீர்னு ஓவர் வீக்கெண்ட் வந்து எதனா நடக்கும். ஓகேவா, அந்த வார் ரிலேட்டடாக இருக்கிறது வந்து இதர் பீ ஸ்டாக்கோ அப்படி இல்லைனா வந்து திரும்பி முறுக்கிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மிச்சபடி நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். See you guys, take care. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.